लक्ष्मीसरोजयुक्ते ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोभिवन्दे श्रीमच्छटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीयभवेन्द्रतमस्तुलग्नं मातानुसुम्नस्य पितानुसुम्नः बृहदानुसुम्नस्य सकलः विद्यानुसुम्नो स्वामिन्दुसुम्नो सकलः युगोनुसुम्नः सर्वोनुसुम्नः यतो यतो वामि ततो जृम्नदेवं न परं निकिञ्चते तस्मात् ब्रह्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुक्तं अस्मद्गुरो भगवतो हृदये रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यमध्यमने सन्निधत्तां सदा हृदे प्रपद्ये निरवध्यानां सज्जां प्रसम्पदां शरणं भववेदानां शरणं श्रीरङ्गे सयति जयादिविस्फुरोणिः श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसहरिगुणा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दशून्ये नरकविदर्दित राज्यं श्रीरङ्गहारि प्रवेदिते देवे यतीन्द्रं श्रीरङ्गनां सर्वोमेकमात्रं श्रीरङ्गवीरगुणाश्रोभृत्यामि सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरैर्विद्यात्मशास्त्रं आत्मनिष्ठेवदन्यो वेदान्ते गङ्गपूर्वेण परमसमनक्रिया विख्यातमीडे श्रीमद्रङ्गसदारि रक्षाकरण श्रीमद्रङ्गसदारि वीर्षाडम्बरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्राक्षरत्रयन्तसारं नारायणाद्यैर्विद्याश्रयामः சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை அனுபவித்தோம். ஆனா அதுல பிராட்டி விஷயத்துல சில ஆட்சேபங்கள்லாம் வருது. அதுல 5 பட்சம் இருக்கு. சுவாமி தேசிகன் தன்னுடைய வியாக்கியானத்துல 5 பட்சத்தையும் சாய்க்கிறார். சாதிச்சுட்டு இதுல எல்லாமே பிரமாணங்கள் நிறைந்தவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அதுல அவ செங்கலையார் சுவாமி தேசிகனுடைய 4வது பட்சத்து தான் சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். அதனால எல்லாரும் அதுதான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம சித்தாந்தத்துல, அதாவது தேசிய சம்பிரதாயத்துல 5வது பட்சத்தை தான் ஆதரிக்கிறார். முதல்ல அது 5 பட்சம் அன்னைக்கே சொன்னேன். இருந்தாலும் இன்னொரு தரம் அது சொல்லிடுறேன். முதல் பட்சம் என்னன்னா, அதாவது ஜீவன் சேத்தனன். சேத்தன வர்க்கத்துல யாரா சொன்னா ஜீவன்னா சேத்தன வர்க்கத்தை சேத்தனன். சேத்தனா என்னன்னா அறிவுள்ளவர்களுக்கு சேத்தனன்னு பேர். அச்சேதனா அறிவில்லாத வஸ்துக்களுக்கு அச்சேதனன்னு பேர். அதை தவிர ஈஸ்வரன் தனியா சொல்லிட்டான். இப்போ ஈஸ்வரனுக்கும் அறிவு இருக்கு, அவனை ஏன் சேத்தனத்துல சேர்க்கல அப்படின்னு சொன்னா, அவனுக்கு சர்வஜன், சர்வசக்தி, சர்வசக்தன் இப்படிலாம் சொல்லியிருக்கு. அதனால அவனுக்கு விபுன்னு சொல்லிருக்கு. ஜீவனுக்கு லட்சணம் அறிவு மட்டும் இல்லை, அவன் அணுன்னு சொல்லியிருக்கு. அணுன்னா ரொம்ப சூக்ஷ்மா இருக்கும். ஈஸ்வரன் சொல்றது அவன் விபுன்னு சொல்லியிருக்கு. இப்ப பிராட்டி எதுல சேர்ந்தவள்? சேத்தனன்னு சொன்னா அறிவுள்ளவள் அப்படின்னா நம்மளோட சேர்ந்தவள்.
இப்ப அவளும் எம்பெருமான போல எல்லாத்தையும் தெரியக்கூடியவள், எல்லா சக்தி அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவ ஈஸ்வர கோட்டில சேர்க்கணும். ஆனா பொதுவா அவள் பிராட்டிய ஈஸ்வர அதாவது சேத்தன வர்க்கத்துக்கு தான் சேர்க்கிறான். அதே சில இடத்துல விபுத்துவம் சொல்லி பிராட்டி எல்லா வஸ்துக்களையும் பரவி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. எம்பெருமான போல அவளுக்கும் ஜெகத்காரணத்துவம் உண்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த முதல் 5 பட்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கும். பிராட்டியானவள் அதாவது லட்சுமியானவள் அணு போன்றவள், ஜீவனுக்கு அணுத்துவம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அவளும் அணுவானவள். அதனால இவள் ஜீவனே. இது முதல் பட்சம். பிராட்டியானவள் அணுஸ்வரூபி, ரொம்ப சூக்ஷ்மா இருக்கக்கூடியவள், அவள் ஜீவகோட்டில சேர்ந்தவள். ஆனா அவன் நமக்கெல்லாம் சேஷி ஆறாளே, எப்படி பகவான் ஒருத்தன் சேஷி, இவ எப்படி சேஷி ஆறா அப்படின்னா பகவான் சங்கல்பத்தினால எல்லா வஸ்துக்களும் அவ சேஷி ஆறா. சரி, இவளுக்கு விபூத்தம் உண்டா இல்லையா அப்படின்னா இப்ப நம்ம சரீரம் இருக்கு, நம்ம சரீரத்துல கை கால் எல்லாம் இந்திரியங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த கை காலுக்கெல்லாம் அறிவு உண்டா? கிடையாது. ஆனா ஒரு வஸ்து பார்த்த உடனே அந்த வஸ்து அது என்னது அப்படின்னு விவகாரம் பண்ணும். இது எதனால அப்படின்னு சொன்னா இந்த ஜீவாத்மாவானது சரீரத்தெல்லாம் வியாபிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் அணுவாச்சே. எப்படி வியாபிச்சிருக்கோம்? அதான் வியாபிக்குன்னா பரவி இருக்குங்க அப்படின்னா தர்மபுத ஞானத்தின் மூலியமாக இந்திரியங்கள் எல்லாம் இந்த ஜீவாத்மா பரவி இருக்கு அப்படின்னு அணுவா இருந்தாலும் ஜீவன் அணுவா இருந்தாலும் அவனுடைய இந்திரியங்கள்ல தர்மபூத ஞானத்தின் மூலியமாக ஜீவாத்மா பரவி இருக்கான் அப்படின்னு சொல்றது. அதனால எல்லா பிராட்டியும் என்ன பண்றது, அவள் எல்லா வஸ்துகளையும் பரவி இருக்கான்னு சொன்னா அதனால அவளுக்கு விபுத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சொரூபத்துல விபுத்துவம் கிடையாது. ஜீவாத்மாவுக்கு சொரூபத்துல விபுத்துவம் கிடையாது. ஆனா தர்மபுத ஞானத்தின் மூலியமா பரவி இருக்கிறதுனால அதுக்கும் விபுத்துவம் உண்டு. எதுக்கு? ஜீவாத்மாவுக்கு. அதே போல பிராட்டிக்கும் விபுத்துவம் உண்டு, அது சொரூபத்தினால் இல்லை அப்படின்னு இது முதல் பட்சம். ரெண்டாவது பட்சம் என்னன்னா அது எப்படி அவளுக்கு விபுத்துவம் உண்டு, சொரூபத்திலே விபுத்துவம் உண்டு. எம்பெருமான் எப்படி சொரூபத்தினாலே எல்லா வஸ்துக்களையும் பரவி இருக்கானோ அதே மாதிரி இவளும் பரவி இருக்கா. என்ன இவள் ஆனா இவள் ஜீவகோட்டியில சேர்ந்தவள். அதனால அதனால இரண்டாவது பட்சம் விபு, அவ விபு தான், சொரூபத்தினாலே விபு. முதல் பட்சத்துல சொரூபத்தினால விபுத்துவம் கிடையாது, அவ தர்மபுத ஞானத்தினால விபுத்துவம் வருது. இவன் எல்லாரும் சேஷியா இருக்கான்னு அப்படின்னா அது அது முதல் பட்சத்தையும் சொல்லியிருக்கா, இதுலயும் வச்சிருக்கா. பகத்தால் தான் எல்லாரும் சேஷியா இருக்கா அப்படின்னு 2 பட்சம். மூணாவது பட்சம் இவ ஜீவ கோட்டியிலையும் சேரல, ஈஸ்வர கோட்டியிலையும் சேரல, இவ ஒரு தனி தத்துவம் அப்படின்னு மூணாவது பட்சம். நாலாவது பட்சம் இவள் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள், பகவானை தவிர்த்து மற்ற எல்லா வஸ்துக்களுக்கும் இவ சேஷி. இவளுக்கு ஜெகத்காரணம் உண்டா இல்லையா அப்படின்னா ஜெகத்காரணம் பகவானுக்கு தான், இவளுக்கு இல்லை. ஆனா இவளுக்கு இருக்கிற பெருமை எல்லாம் எதனால அப்படின்னா பகவானுடைய சங்கல்பத்தினால. அதனால இங்க ஜெகத்காரணத்தும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா. இப்போ 5வது பட்சம் இதான் நம்ம சித்தாந்த பட்சம், நம்ம பட்சம். இவள் விபு, இவள் சொரூபத்திலே விபுவா இருக்கு, அதை ஒத்துக்கல. இவள் ஈஸ்வர கோட்டி ஜீவ கோட்டியில சேர்ந்தவள் இல்லை,
ஈஸ்வர கோடியில சேர்ந்தவள். இவா ரெண்டு பேருடைய சங்கல்பத்தினால சில சில குணங்களை அவளே பிரிச்சுட்டு இருக்கா. சில சில காரியங்கள் அவளே, இப்போ மேனேஜிங் டைரக்டர் ரெண்டு பேர் இருந்தாருனாக்கா, நான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறேன், நீ ஃபைனான்ஸ் பார்த்துக்கோ அப்படி பிரிக்கிறாள் இல்லையா, அந்த மாதிரி இங்க பிரிச்சுக்கிறா அவள். இந்த லக்ஷ்மிக்கு இவ்வளவு பெருமையெல்லாம் இருக்கு அப்படின்னா பகவத் சங்கல்பத்துல மட்டும் இல்லை, ரெண்டு பேருடைய சங்கல்பத்தினாலே வந்துருக்கு. ஒரு மேல சொன்ன ஒரு பட்சத்துல இவருக்கு வர பெருமையெல்லாம் பகவத் சங்கல்பத்தினாலே சொன்னான். இப்ப நம்ம சித்தாந்தத்துல விராட்டிக்கும் இயற்கையிலேயே பெருமைகள்லாம் உண்டு. அது பகவானால ஏற்பட்டது இல்லை, ரெண்டு பேருக்கும் சுயமாவே ஏற்பட்டது. அதனால அதுக்கப்புறம் அஞ்சாவது பிராட்டியும் பெரும்பாலும் சேர்ந்து நமக்கு உபயமாயும் ஆகிறாள். இதுதான் நமக்கு சித்தாந்தம். இப்ப என்ன ஆயிடுத்து, ஜெகத்காரணத்தும் இவளுக்கு இல்லைன்னு சொல்லிடுச்சு. நாலாவது பட்சத்துல ஜெகத்காரணத்தும் இவளுக்கு இல்லைன்னு சொல்லுது. அதுதான் இப்போ இங்க பெரிய ஜெகத்காரணத்தும் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா இவளை அஸ்தேசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்துச்சே விஷ்ணு பத்னி சொன்ன உடனே இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சாத்தியல. ரத்ன பேட்டிகையில இருந்து சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொன்னேன், அது திருப்பி சொன்னா நாழி ஆயிடும். இதுல ஒரு ஐதீகம் சொன்னேன். என்ன ஐதீகம் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சதுஸ்லோகியில ஈஸ்வரத்வத்கரண நிரீக்ஷண சுதான்ற 3வது ஸ்லோகத்துல ஒரு வியாக்கியானத்துல ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டது. என்ன ஐதீகம்னா, இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே திருக்குறை பிள்ளான் அவர்கிட்ட நடாதுர அம்மாள் ஒரு கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா, இன்னமும் பிராட்டிக்கு ஜெகத்காரணத்திலே அன்பயம் உண்டோ அப்படின்னு நடாதுர அம்மாள் கேட்கிற. யார்கிட்ட? பிள்ளான் கிட்ட. அது பிள்ளான் போய் சொல்றார், என்ன அதனால இப்போ ஜெகத்காரணம் என்ன, இதுல போய் சந்தேகம் உண்டா என்ன அப்படின்னு சொல்லி, ஆவாபியா கர்மாணி கர்த்தவியானி பிரஜாச்ச உத்பாதித்தவ்யாஹா அப்படின்னு ரெண்டு பேரும் சங்கல்பம் பண்ணியிருக்காங்க. யார் ரெண்டு பேரும்? பெருமாளும் பிராட்டியும். அந்த ஆவாபியாம் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாச்ச உத்பாதித்தவ்யாஹான்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த கல்யாணத்துல இந்த பெண்ணும் பிள்ளையும் ரெண்டு பேரும் கையில தேங்காயை வச்சுட்டு அப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிப்பா. என்ன சொல்றோம்னா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேதத்துல சொல்ற கர்மாக்களை எல்லாம் செய்வோம். அந்த அந்த கர்மாக்களை செய்யக்கூடிய நமக்கு அப்புறம் நாம பண்ணாங்கள நாம பின்னாடி சந்ததி வரணும் இல்லையோ, அதனால அதுக்காக நல்ல பிரஜைகளும் உண்டு பண்றதுக்கு நாம உண்டு பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும். அது தவிர அவன் என்ன சொல்ற, நீ பண்ற தர்ம காரியத்துல நான் உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்றான். இப்படி சொன்னால இப்படி ஒரு பிரமாணம் இருக்கு, இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு பிள்ளான்னு கேட்டேன். அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே அண்மையம் உண்டு, பிராட்டிக்கு ஜெகத்காரணத்துல அண்மையம் உண்டு அப்படின்னு சொல்றது. ஏன்னா இவன் பண்ற தர்ம காரியத்துக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கிருஷ்ணன் பண்ணா கூட இவெல்லாம் எடுத்து புரோஷிக்கணும். அந்த புரோஷிச்சாதான் அந்த இது பிராயசித்தம் பலிக்கும். அதனால அவளுக்கு ஜெகத்காரணம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இப்போ இந்த 5வது பட்சத்துல ஜெகத்காரணம் சொல்லப்படும். ஓஹோ, அப்போ பிராட்டி பகவானுக்கு பத்தினியா இருப்பதுனால அவனுக்கு ஜெகத்காரணத்தை உண்டு. பத்திரின்னா என்ன அப்படின்னா, கணவனுக்கு பணிவிடை செய்வது
கணவனுக்கு அடங்கி இருந்து அவனுக்கு பணிவிடை செய்வது அப்படின்னு தானே அர்த்தம். சரி, அப்போ கணவன் சேஷி, இவள் சேஷபூத, அவனுக்கு பணிவிடை செய்யலாம். இப்போ நாமெல்லாம் கூட தான் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள். அச்சேத்திரங்கள் இருக்கு, அது கூட எம்பெருமானுக்கு சேஷம். அப்போ அது கூட தான் விட்டு பத்திரியா வரட்டுமே அப்படின்னு சொன்ன அந்த பத்னீடத்துக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னு சொன்னா ஒரு சம்ஸ்காரத்தினால, அதாவது சம்ஸ்காரம் என்ன, கல்யாணம்ன்ற ஒரு சடங்குனால இந்த இந்த இது விவாகம் நடக்கிறது. அந்த விவாகத்துல இது மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு அந்த பெண்ணை ஸ்வீகரிச்சுக்குமே, அவதான் பத்தினி ஆவா. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேரடோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்ல எங்கேயோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் பத்தினியா கணவன் பத்தினியா ஆகவே ஆக மாட்டான். அந்த பத்தினித்துவம் வரவே வராது. அதனால இதெல்லாம் புரிஞ்சுட்டா இந்த காலத்துல விபரீதங்கள்லாம் நடக்காது. அந்த பத்தினித்துவம் வரணும் அப்படின்னு சொன்னா வேதத்துல பண்ண சம்ஸ்காரத்தோட கூட அந்த கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் நடந்து அந்த சங்கல்பத்துல ரெண்டு பேரும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் அந்த பத்தினித்துவம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட அவளை பத்தினி சொல்லிடலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணா அதுவும் பத்தினி சொல்லிடலாம். ஆனா அந்த அதுக்கு அந்த பத்தினித்துவம்ன்றது வரவே வராது. என் மனைவின்னு சொல்லிக்கலாம். அதனால பதி பத்தினி பாவம் தான் ரொம்ப முக்கியம். நாங்களாம் காதல் தானே கல்யாணம் பண்ணிட்டோம், அப்ப பதி பத்தினி தானே, பிரீத்தி தானே பதி பத்தினிக்கு பாவம் அப்படின்னா பிரீத்தி எப்பவுமே அப்படியே ஒரே மாதிரியா இருக்காது. இந்த சங்கல்ப பூர்வமா பண்ணிட்டு நீ ரெண்டு பேரும் ஒத்த கருத்தோடு இருந்து பண்ணாதான் இதுவாகும். கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அதுக்காக கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இல்லை. அதனால முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாதான் விவாகம். ஜெகத்காரணம் நஷ்டம் கதராவது திருமணம் சப்ளத்தை அனந்தோதயம்னு விராட்டிக்கு ஜெகத்காரணத்தை உண்டுன்னு சொல்லியிருக்கு. அத சில பேர் ஆட்சேபிக்கிறார். ஏன் ஆட்சேபிக்கிறா அப்படின்னா, விராட்டியும் நம்மளை போல சேத்தனதான், அவள் அவளுக்கு ஜெகத்காரணத்தெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றார். நம்ம சித்தாந்தத்துல விராட்டி விபு, எம்பெருமான போல அவளுக்கு சுதந்திரமாக எல்லா வஸ்துக்கள்லையும் எம்பெருமானோடு சேர்ந்தே இருக்கா, இல்லை சேர்ந்தே இருக்கா. அதனால அவளுக்கு ஜெகத்காரணத்துவம். இவளுக்கு ஏற்பட்ட பெருமைகள்லாம் இவளுக்குன்னு ஏற்பட்ட ரீதியில வந்திருக்கு. பகவானுக்கு ஏற்பட்ட பெருமைகள் அது அவனுக்கு சொதாக ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் விராட்டினால எம்பெருமானுக்கு வைபவம் அதிகமா இருக்குன்னு இல்லை, விராட்டிக்கு எம்பெருமானால வைபவம் அதிகமா இருக்கு. ரெண்டு பேரும் இயற்கையிலேயே நல்ல வைபவங்களை உடையவர்கள். அதுக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ணும்போது விராட்டியுடைய பெருமையை பார்க்கும்போது உங்களுடைய பெருமை குறைச்சலா இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு சந்தோஷம். எம்பெருமானுக்கு ஐயோ எப்படி விராட்டிக்கு அவளுடைய வைபவத்தை விட இந்த வைபவம் குறைச்சுன்னு சொன்னாங்க அவனுக்கு கோபம் வராது. அதே மாதிரி விராட்டி கிட்ட சொல்லும் போது உடனே ஒரு எம்பெருமானுடைய வைபவங்கள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவளுக்கும் கோபம் வராது. இது பரஸ்பரம் அவளுக்குள்ள ஒருமித்த கருத்து இருக்கு. அதனால அவர்களுக்குள்ள இந்த குரோதாதிகள்லாம் கிடையாது. ஆக
பல பிரமாணங்கள், லட்சுமி தந்திரம், விஷ்ணு புராணம், இப்படி பல கிரந்தங்களை எடுத்தோம்னாக்க அதுல பிராட்டியும் பெருமையா சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல லக்ஷ்மி சப்தத்தினாலே சொல்லியிருக்கா, சில இடத்துல சக்தின்னு சப்தத்தினாலும் சொல்லியிருக்கா, சில இடத்துல ஆண் சப்தத்தினாலும் சொல்லியிருக்கா. அவைகள்லாம் பிராட்டியை தான் குறிக்கும். இப்போ ஆட்சேபம் என்ன அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுக்கு பிராட்டி பத்தினியா இருக்கா அப்படின்னு சொன்னா, அதனால அவருக்கு தேவஸ்தானத்துக்கு உண்டுன்னு சொன்னா, பத்தினின்றது ஒரு சேத்திரனை போல, அதாவது சேஷனாக இருக்கும், சேஷபூதையாக இருக்கும் தன்மை, சேஷபூதனாக இருக்கும் தன்மை. புல்லிங்கமா இருந்தா சேஷபூதன், ஸ்திரீலிங்கமா இருந்தா சேஷபூதை. அந்த சேஷபூதையா இருக்கிற தன்மையானது சுவாபாவிகம். அத்தை கொண்டு எம்பெருமானுக்கு இவள் சேஷபூதை அப்படின்னு சொல்லி, அதனால அவள் ஜீவகோட்டில சேர்ந்தவள், அவளுக்கு தேவஸ்தானத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவள் நம்மளை போல எம்பெருமான் சேஷபூதையா இருந்தவளோ, பத்தினியானவள் பர்த்தாவுக்கு ரொம்ப அழகியனாலதான் இருப்பா. தன்னுடைய சுவாதந்திர இதெல்லாம் அவங்க கிட்ட காமிக்க மாட்டான். அது சுவாதந்திரத்தை காமிக்கிறது அந்த ஸ்ரீத்துவத்துக்கு அழகு. அவள் பத்தினியா இருக்கிறதுனால அவளுக்கு தேஸ்காரணத்தை உண்டுன்னு சொன்னா, இந்த பத்தினின்ற சப்தத்துக்கு சேஷபூதைன்னு சம்பந்தப்பட்டா எல்லாமே, அதாவது சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சேடபூதம். அடிமை, அதாவது எம்பெருமானுக்கு தேவனுக்கு உட்பட்டது, எம்பெருமானுக்கு அடிமை அப்படின்னு வச்சுக்கிறோம். இவ பிராட்டி எப்படி விளைவிக்கப்பட்டது? அந்த பத்னின்றது ஒரு சம்ஸ்காரத்தினால் வரக்கூடியது. என்ன சம்ஸ்காரம்? சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் கல்யாணம் பண்ணப்பட்டு அதுல சங்கல்பூர்வமாக திருமண தாரணம், அந்த சங்கல்ப பூர்வமான திருமண தாரணம் நடந்து அதுதான் இவளுக்கு பத்தினித்துவம்னு வரும். அந்த தன்மை பத்தினியாக இருக்கும் தன்மை. பத்தினி அப்படின்னா யாரோட பத்தினி ஆகும்? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், நேற்றே சொன்னாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து இல்லாம பிரியலாம். நல்லா வைதிக முறையில அந்த ஏகாந்தமா ஏகாந்தத்தை இருக்கும்போது சில வார்த்தைகள் எப்படி அதுல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரு, அதனால பிரியலாம். அப்ப அவளுக்கு பத்திரித்து உண்டா இல்லையா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன் கிடையாது? எப்போ தன் பர்த்தாவுக்கு அனுசரியா இல்லையோ, அவளை பிரியணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவளுக்கு பத்திரித்துவம் கிடையாது. ஆனா பத்தினியா இருக்கும், சொல்லிக்கலாம். அவளை பத்தினி சொல்லிக்கலாம். என்னோட போனாலும் யோகத்துல ஐயா நான் இருக்கேன்னு சொன்னா அவளுக்கு கஷ்டம். அதனால அவர் எங்கே இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னா சொல்லி போவார்ல. ஆக பத்தினித்துவம் எப்படி வரும் அப்படின்னு அவனுக்கு ஏற்றமாக அவருடைய தர்ம காரியங்களுக்கெல்லாம் இவளும் ஒத்துழைப்பவளாக, அந்த தர்மம் அபிவிருத்தி பண்றதுக்காக பிரஜைகளை உண்டு பண்ணுவதில் 2 பேர் நோக்குடையவர்களாக இருப்பவர்கள் தான் பத்திரித்துவம் வரும். நான் சம்பாதிக்கிறேன், நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதனால மாதிரி வழி வழியில பெறக்கூடாது,
நீ என் வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு 2 பேர் இருந்தா அது பத்திரிகை உண்டு. கடன் பண்ணிட்டு உண்டா தன்மை இருக்காது, தன்மை இருக்காது. இது ஆனா இந்த பெருமாள் திவ்ய தமிழ் விஷயத்துல பத்திரிக்கும் நிலைச்சு நிற்கிறது. ஏன் இஎம் சீதா மோசுதா சகதர்ம தெரியுதலா உங்களுடைய நற்காரியங்களுக்கு தான் இவருக்கு ரொம்ப துணை போனவனாக இருப்பா அப்படின்னு சொல்றேன். எனக்கு சொல்ல அதனால்தான் இப்படிப்பட்ட பத்தினியாக இருக்கக்கூடியவாள் தான் இதற்கான உண்டு. அவருக்கு எதிர்பார்ப்பு பண்ற காரியங்களுக்கெல்லாம் இவனுக்கு யோகியில் உண்டு. அதனால அவர் செய்யற செயல்கள் எல்லாம் இவனுடைய சம்மதத்தோட தான் செய்யணும். இவனுக்கு சம்மதம் இல்லாத செய்யவும் மாட்டான். அதுக்கு மேல இந்த லட்சுமிநாத ரிஷிகேசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகத்திலேயே பிராட்டிக்கு சேர்க்காண்ட உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லட்சுமிநாசகரி ரிஷிகேசா சொன்னா லட்சுமிநாசகர் ரட்சகா அப்படின்னு ரிஷிகேசன் ரட்சகன். இந்த வாக்கியத்துக்கு லட்சுமிகேசா லட்சுமிநாசகர் ரட்சகன்னு, அதாவது வாக்கியம் எப்படின்னு லட்சுமிநாசகர் ரிஷிகேசா அப்படின்னு வாக்கியம். நாம அர்த்தம் எப்படி சொல்றோம்னா ரிஷிகேசா லட்சுமிநாசகர் ரட்சகன். ரிஷிகேசன் லட்சுமியோட இருந்து கொண்டு எல்லாத்தையும் ரசிக்கலாம் அப்படின்னு நாம சொல்றோம். மீது பேர் என்ன சொல்றாங்க, லட்சுமியினுடைய ரிஷிகேசன் ஜெகதர்சன் அப்படின்னு சொல்றோம். பெருமாள் லட்சுமியோடு கூட ஜெகத்தை ரசிக்கிறான்னு பிரமாணம் நிறைய இருக்கு. அது எப்படி தெரியுது? மகாபாரதத்துல வித்யா சகாயவான் தேவா விஸ்வக்சேனா ஹரிப்ரபு அதிகத்தாந்த தேவானாம் பிரமேயோ அப்படின்னு வித்யா சகாயவான் தேவகன். இங்க தேவகான்னு எதிர்மான குறிக்கும். சகாயவான் அப்படின்னா அந்த சகாயத்தை உடையவர், துணை உடையவர், கூட துணை உடையவர். யாரும் துணையா கூப்பிட்டுருக்கான் பெருமாள் அப்படின்னா வித்யா சகாயவான் தேவா. இந்த ஸ்லோகத்துக்கு தான் முக்கியம். வித்யாவுக்கு யாரு அப்படின்னா அந்த வித்யன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதாவது மாதவன் சொல்றோம், மாதவன் பெருமாள் மான் தவன் அப்படின்ட்டு மாதவன். இந்த மாத சொல்லுக்கு விஜய் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த விஜய் தான் பிராட்டின்னு தவஹா அப்படின்னு சொன்னா அந்த மாத சப்தத்துக்கு விஜய்ன்னு பேரு. அந்த விஜய்க்கு நீ ஈசனாகி இருக்கிறாய் தவஹா. தவான்றது என்பது அது வந்து பெருமாள் மாதவா அப்படின்னு வித்யாபக்தி அப்படின்னு வித்யாசத்துக்கு பிராட்டி லக்ஷ்மி ஸ்ரீதி கமலா வித்யா மாச விஷ்ணுபிரியா சதி இப்படி எல்லாம் பிராட்டிக்கு பேர். இது பார்த்தோம். வித்யாசத்தால லக்ஷ்மி சகாயத்துடையவனான எங்குமா ஆதிகர்த்தா அப்படின்னு எங்குமான் சிருஷ்டிக்கிட்டு பிராட்டி கொண்டுதான் சிருஷ்டிக்கிறான்னு ஏற்படுது இல்லையா? அது வந்து ஜெகத்காலத்துல உண்டு
சக அயத்தே சகாயம்னு. அதனால வித்யா சகாயகா லக்ஷ்மி சகாய பத்யா शिष्टस्थिति दयादिकार्येषु अयते एति इति वा गच्छति इति सहायः विद्या च असौ सहायः च इति कर्मकार्ये तत्त्वान् विद्ययोगे विद्येति शब्दकाल विद्यायागिर महालक्ष्मी सहायத்தோடு கூட இவன் ஜகத்திலே பண்றான். அயத்தே அயத்தே ஏதி திவா கச்சதி விக்கிரகம். அதுல எம்பெருமான் ஜகத்தை உண்டு ஒன்று சிருஷ்டிக்கும்போதும் சரி, அந்த நிலை பெற்று செய்யும்போதும் சரி, அதை சமூகம் பண்ணும்போது சரி, விராட்டுடைய துணையோடு கொண்டுதான் இதெல்லாம் இந்த காரியங்கள் தான் செய்யலாம். அதனால லட்சுமியானவள் எப்பவும் எம்பெருமானுக்கு சகாயமா இருப்பார். இப்படி லட்சுமி ஆகிற சகாயத்தை உடையவன் எம்பெருமான். அதனால வித்யா சகாயவான். ஆக சகாய சம்பந்தது அவருடைய உதவியை கொண்டு அர்த்தம். அந்த அவருக்கு உதவி செய்கிறவர்கள் யாரு? விராட்டி அப்படின்னு சொல்லுகிறது. அதுக்கு மேல பார்வத்து நிறைய சோகங்கள்லாம் வரும். அப்புறம் விராட்டிக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு அப்படின்னா, உபனிஷத்துல மாயாவா சர்வமிதம் சிஜதி சர்வமிதம் ரட்சதி சர்வமிதம் சம்ஹரதி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மாயா சத்து இருக்கு. மாயா சத்துல யாருக்கு லட்சுமி தான் போய்க்கிறது. வேதான் மாயம் சக்தி வேதா அப்படின்னு அந்த மாயதான் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதே பிரகடனத்துல பிஎம் லட்சுமி லட்சுமி ஸ்ருதியில பிஎம் லட்சுமி சாமி வித்யான் அப்படி சொல்லப்படுவது. ஆதிசங்கரர் அவர் பாஷ்யம் பண்ணாரோ இல்லையா, அந்த பாஷ்யத்துல வித்யான் ஈஸ்வர சக்தி பிரம்மயோனி பிரம்மவாப்தி காரணபூதான் ஸ்வரூபான் சாகரான் வியாக்கியானம் பண்ணியிருக்க. இந்த பிரம்மவாப்தினா என்ன அர்த்தம்? பிரம்மயோனின்னு அர்த்தம். பிரம்மயோனி யோனின்னு காரணம். அந்த பிரம்ம பிராப்தி. பிரம்ம பிராப்தின்னா என்ன? பிரம்மத்தை எங்க போய் அடைய முடியும்? பரமத்தை தான் அடைய முடியும். அதுக்கு உபாயமாக இருப்பவர் பிராட்டி அப்படின்னு யார் சொல்றார்? சங்கரரே சொல்றார் அவங்க பாஷ்யத்துல. அதனாலதான் விசுமதாபணியத்துல
மாயான சத்துவத்துக்கு சக்தி அப்படின்ற சப்தத்தால் சொல்லப்படுகிற லக்ஷ்மி லக்ஷ்மி தான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ஆக ரிஷனுடைய சங்கல்பம்னா ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது, ரட்சிக்கிறது, சம்ஹரிக்கிறது. அப்போ அந்த மாயன்றால பிராட்டியும் சொல்லிக்கலாம். இந்த பிராட்டிலாம் ஜெகத்தை சிருஷ்டிக்கலாம், அவதான் ரட்சிக்கலாம், அவதான் சம்ஹரிக்கலாம். அதனால பிராட்டிக்கு ஜெகத்காம்சம் உண்டு அப்படின்றத இந்த உபநிஷத்து வாக்கியம் ஸ்பஷ்டமா காட்டுறது. ஹரிசங்கர் நம்முடைய பாஷ்யத்துல சுத்தசிய பிரம்மஹா அசாந்தத்வாக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் எடுத்துருக்கேன். அதனால பிராட்டி இல்லாம எம்பெருமானுக்கு ஜெகத்காரணமே கிடையாது அப்படின்னு ராஜசங்கர். விஷயங்கள்லாம் பார்த்தா விஷயங்கள்லாம் பார்த்தா இவ்வளவு பிரமாணங்கள் இருக்கு. பிராட்டிக்கு இதற்கான உண்டு காதல வேண்டாம். அடியன் சுவாமி கேட்கறது, அடியன் கேட்கறது சுவாமி. இந்த லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவியா இப்போ கீழே இருந்துச்சு. லக்ஷ்மியாசக ரிஷிகேசா வியாக்கியானம் பண்ண ரிஷிகேசா லக்ஷ்மி சகாயேன அப்படின்னு அப்படி சொன்னார். அப்படி சொல்லிட்டு பிராட்டிக்கு இந்த இதெல்லாம் ஜெகத்காரணத்தெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய மொத்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இன்னும் நல்லா மனசுப்படும். இப்ப லக்ஷ்மியாசா தேவியா லக்ஷ்மி சகாயோகி சர்வான் பாலயத்தை சதா ரசே சர்வசித்தாந்தே வேதாந்தே கையத்தே அப்படின்னு இந்த நடுவில் ஒரு ஸ்லோகம் இல்லை. என்ன இல்லை அப்படின்னா லக்ஷ்மி சகாயோ லோகாஸ்து சர்வான் பாலயத்தை சதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஆக விஷ்ணு விருப்பத்துல இந்த ஸ்லோகம் பூரா இருக்கு. அதை எடுத்து வாங்கி பல கண்டங்கள் எடுத்துருக்காரு. ஏற்கனவே சொல்லலாம் லக்ஷ்மியாசக ரிஷிகேச ரட்சகா பவதி. அதாவது பிராட்டியோடக்குள்ள இருந்து கொண்டு பகவான் ரட்சகமாக ஆகிறான் அப்படின்றது அர்த்தம். இதுதான் இந்த லக்ஷ்மியாசகாயோட சர்வான் பாலேட்டா சதாந்து இந்த அரஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த அரஸ்லோகத்தை வச்சுதா கூட இதுல பிராட்டிக்கு ஜெகத்காரணத்துவம் உண்டு ஏற்படுது. எப்ப ரட்சகத்துவம் ஏற்படுதோ அவளுக்கு உற்பத்தியும் உண்டு, ஜெகத்காரணத்துவம் உண்டு. ஆக எம்பெருமான போலவே பிராட்டிக்கும் ஜெகத்காரணத்துவம் உண்டு அப்படின்னு. சரி, இப்போ பகவான பிரம்மம் சொல்றோம். லக்ஷ்மி எங்கேயாவது பிரம்மம் சொல்ல முடியுதா? இப்போ அதுல விசாரம் இருக்கு. பிராட்டி பிரம்மம் இல்லை, அவள் ஜீவன். ஜெகத்காரணம் சொல்றமே அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்படி என்ன சொல்றாங்க? அது ஏதோ பெருமாள் அனுப்புறோம், அது அவர் இருந்தா இருந்து போட்டோம், நாங்க ஒத்துக்க மாட்டோம் அவளுக்கு ஜெகத்காரணத்துக்கு. இப்போ அது விசாரம் பண்ண பிராட்டியும் பிரம்மம் தான் அப்படின்னு. அதுக்கு சுத்தி வாக்கியம் இருக்கு. எதோ வாயுமானி தொழிலாளி ஏங்க ஜாதாட்சி அப்படின்னு ஒரு வாக்கியம்.
எதிலிருந்து உலகம் உண்டாகிட்டோ எதனால ஜீவிக்கிறதோ அவங்களுக்கு யாருக்கு டயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்ல. அப்போ ஜெகத்துடைய ஜென்மம்னா உற்பத்தி, சித்தின்னா இருக்கிறது, ஜயன்னா ஐந்து போறது. இதுக்கு ஏதுவா இருக்குது எதிராக சொன்னா பிரம்மம். இந்த ஜெகத்துடைய ஜென்ம ஸ்திதி லயத்துக்கு எதிராக காரணம் பிரம்மன் தான் காரணம். அப்ப இந்த லட்சணங்கள்லாம் பிராட்டிக்குவே இருக்கு, அப்படின்னா அவரும் பிராட்டி ஆகலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு என்ன பதில் அப்படி சொன்னா, நமக்கு இது சாதனம் தான். அதனால இது காற்று பிரமாணங்கள்லாம் பிராட்டிக்கு இருக்கிறது. அதனால அவ்வளோ பிரம்மா. அதனால அவ்வளவு பிரம்மம் ஆகலாமே அப்படின்னு கேட்கல. அதுக்கு எங்க இஷ்டா பத்தி தான் பிராட்டிக்கு முதல்ல அந்த நிகழ்காலத்துக்கு உண்டு. ஆனா பிரம்மத்துவ எப்படி சாதிக்கணும், அவங்களுக்கு அந்த பிரம்மமாயிருக்கும் தன்மை இருக்கே, அது நமக்கு, அதாவது தேசிய திருடைய சேர்ந்தவர்களுக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறது தான். அது போய் நம்ம விசாரமே பண்ணக்கூடாது. எந்த பிரமாணம் எடுத்தாலும் அது பிராட்டிக்கு ஆதங்கமாக தான் இருக்கு. பிராட்டிக்கு திகழ்காணிக்கு அப்போ அதனால அவளை பிரிப்பன் சொல்றா, இங்க ஒண்ணு தப்பு இல்லை, இங்க மிச்சம் தானே. அவன் அவளை பிரிப்பத்துக்கு பிரிப்பமாவே சொல்றதுக்கு இது கஷ்டம் கிடையாது. அப்படின்னு நமக்கு அவளை பிரம்மம் பிராட்டி பிரம்மம் அப்படின்னு சொல்றது நமக்கு இஷ்டம்தான். ஆனா அது எந்தெந்த பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னா, தாடசி தாடசி அப்படின்னு ஒரு அஷ்டகத்துல வருது. அதாவது சித்தி வந்து பிராட்டியை பார்த்து சொல்றது, பிரகதி அசி, அதாவது மிக பெரியவளா இது, பிரம்மமாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது. ஒரு நாள பிராட்டிக்கு பிரம்மத்துவம் இந்த சமயம் பிராட்டிக்கு திகழ்காரணத்துவம் உண்டுன்னு சொல்லணும். காரணத்துக்கு ஜெயகான்னு வேற சாசனம் சொல்லியிருக்கு. எது காரணமா இருக்கோ அந்த வசுதான் உபாசனத்துக்கு ஏற்றம் அப்படி சொல்லியிருக்கு. ஆக நம்ம சித்தாந்த சுவாமி தேசிய திருவுள்ளப்படி இப்போ பிராட்டிக்கும் இந்த தன்மைகள்லாம் அவ்வளவு திகழ்காரணத்துதான் அப்படின்னு. அதனால பிரம்மமானது நமக்கு தன்மை கிடையாது. அதாவது லக்ஷ்மி தந்திரம் ஒரு ஸ்தோத்திரம், அதுல தேசாக்காலா சொரூபாச்ச பரிச்சேதோ, அதாவது தேசத்தினாலும் காலத்தினாலும் சுரூபத்தினாலும் பரிச்சேதம் கிடையாது. எனக்கு நமே வேணுறது எனக்கு, எனக்கு தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ இல்ல சுரூபத்தினாலேயோ பரிச்சேதமே கிடையாது. அதாவது தேச பரிச்சேதம் கிடையாது. இந்த தேசம் இருக்கா, இந்த காலத்துல இருந்தா அந்த காலத்துல இருக்கு, அதுவும் சொல்ல முடியாது. அதனால இவருக்கு நித்தியத்துவம் சம்பவிக்கிறது. எப்போ வஸ்து பரிச்சேதம் இல்லையோ, கால பரிச்சேதம் இல்லையோ, தேச பரிச்சேதம் இல்லையோ, இவனும் பிரம்மத்தை போல நித்தியம் ஒண்ணு ஒண்ணா சாதிக்கிறார். அதாவது லட்சுமிக்கு பத்னித்துவம் முதல்ல ஸ்தாபிக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு எதற்கான ஸ்தாபிக்கணும்,
அதுக்கப்புறம் அவள் பிரம்மம் அப்படின்றது சாதிக்கும். அதுக்கு பிரம்மம் மட்டும் இல்லை, அவள் நித்தியம் அப்படின்னு சாதிக்கும். இப்ப வஸ்து பரிச்சேதம் கிடையாதுன்னு சொல்றோம். வஸ்து பரிச்சேதம் என்ன? இந்த வஸ்து மற்றொரு வஸ்துவாக இருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கடத்தை எடுத்துப்போம். அது கடமாதான் இருக்குது. வஸ்திரமாக இருக்காது, அது படமாக இருக்காது. படம் தான் வஸ்திரம், படமாக இருக்காது. இப்போ ராமன் ஒருத்தன் இருக்காங்க, இன்னொருத்தன் இவனை போல அவன் இருக்கான். ஆனா அவன் ராமன் ஆயிடுவானோ? ராமன் ஆக மாட்டான். அதே மாதிரி அவன் எம்பெருமான் எல்லா வஸ்துக்களும் ஆத்மாவா இருக்கும். மனுஷன் இன்னொருத்தன் போல இருந்தா கூட அவனுடைய தன்மை வராது. இவன் இந்த சரீரத்தினுடைய வேறுபாட்டினால இவன் வேற அவன் வேற. ஆத்மாவனால ரெண்டு பேரும் ஒன்றுதான். ஆனா சரீராகிறது வேதாத்துன்னு சொல்லி சரீரம் மாறுபட்டு இருக்கிறதுனால இவன் வேற அவன் வேற, வேறே வேற. இவனு ஜீவாத்மா அவன் ஜீவாத்மா தானே, அப்பா ஜீவாத்மா தான்ப்பா. ஆனா அவன் சரீரம் வேற, இவனுக்கு சரீரம் வேற. இவனுடைய கர்ம பலன்கள் வேற, அவனுடைய கர்ம பலன்கள் வேற. அதெல்லாம் மாறுபட்டு இருக்கும். ஆக இவெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கும். எம்பெருமான் எல்லா இவர்களெல்லாம் ஆத்மமா இருக்கான். இவர்கள்லாம் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. அப்ப எம்பெருமானுக்கு எல்லாம் சரீரமா இருக்கும்போது பிராட்டிக்கும் இவன் சரீரமா இருக்கான் அப்படின்னு சொல்ல. எம்பெருமான் பிராட்டி இவா ரெண்டு பேருமே சேர்த்து எல்லா சேத்திரங்களும் லோகத்தில் எல்லா சேத்திரங்களும் சும்மாவிலேருந்து ஆரம்பிச்சு புழு பூச்சிகள் புத்தம் எல்லாம் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேடம் கொடுத்தாங்க. அதே பிராட்டி இருக்காளே அவள் பெருமானுக்கு நெங்கி இருக்கக்கூடியவள். எம்பெருமான போலவே பிராட்டி எல்லா வஸ்துக்களும் ஆத்மாவா இருக்கா. அத அவளே சொல்றான். எதுல லட்சுமி சந்திரன் ஒரு ஸ்லோகத்துல அந்தஸ்திதாகம் சர்வேஷாம் பாவானாம் நிரஸ்யாத். அதாவது எம்பெருமானும் நானும் ரெண்டு பேருமே சர்வ வஸ்துக்களுக்கு ஆத்மாவா இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகம் வந்து அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு அஸ்யாக மமத சேஷம் விபூதி உபயா அப்படின்னு ஒரு வச்சதுனால நாங்க ரெண்டு பேருமே எல்லா வஸ்துக்களும் ஆத்மாவா இருக்கோம். அதாவது இங்க விபூதி உபயாத்மிகான்னு ஒரு பதம். விபூதின்னா எதுனா நமக்கு எது உடமையாக இருக்கோ அந்த சொத்துக்கள்லாம் விபூதின்னு. விபூதின்னா சொத்து. இப்ப ரெண்டு பேருக்கும் சொத்து எது? எம்பெருமானுக்கு விபூதி எது, இவளுக்கு எது விபூதினா ரெண்டு பேருக்கும் விபூதி இந்த ஜெகத். அப்போ அவனுடைய சொத்தா இருந்தா அந்த சொத்தை அவனுடைய நியமனத்துக்கு உட்பட்டுதான் இருக்கும். அதனால பிராட்டிக்கு அவளுக்கு தான் இந்த சொத்துல நியமிக்கிறதுக்கு பங்கு உண்டு. அதனாலதான் இங்க உபயாத்மிகான்னு சொல்றேன். உபோ ஆத்மானோ யஸ்யாக சா உபயாத்மிகா.
இந்த சொத்தான உலகிற்கு எம்பெருமான் பிராட்டிமார் 2 பேருமே ஆத்மாவாக இருக்கிறார்கள் அப்படின்னு இது ஸ்பஷ்டமா தெரியுது. நம்ம படிப்படியா இப்போ பிராட்டி எல்லா வஸ்துக்களுக்கும் ஆத்மாவா இருக்கா அப்படின்னு ஏற்படுது. சரி, பிராட்டி விபுவா இல்ல அணுவா அப்படின்னு அதுக்கு மேல பிராட்டி அவளுடைய சுரூபத்தினாலே எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கா. நம்முடைய கர்ப்பபுர ஞானம் எல்லா இடத்தையும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை போல இல்லை அப்படின்னு அவளுடைய இயற்கை சொரூபத்திலேயே அவளுடைய அவள் சொரூபத்தினாலே எல்லா வஸ்துக்களையும் பரவி இருக்கா. இதுக்கு பல ஸ்லோகங்கள் எடுத்திருக்காரு. சரியா, ஸ்லோகம்லாம் கேட்டா ரொம்ப அதிகமா போயிடும். அது முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இது விசேஷனர் பார்த்து பெருமாள் சொல்ற வார்த்தை இதெல்லாம். அதாவது பாகவதத்துல இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம். அப்படி சொல்ற என்ன சொல்ற பெருமாள் என்ன சொல்ற விசேஷர்கிட்ட, நான் பிராட்டியினுடைய ஸ்வரூபத்தை பத்தி நான் சொல்றேன் கேளு, இதை நீ கவனமா கேட்கணும் அப்படின்ற. இந்த ஜகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் இந்த பெருமாள் சொல்ற வார்த்தை, நாங்க 2 பேருமே ஸ்வரூபத்தினாலையும் குணத்தினாலையும் வியாபிச்சிருக்கோம். அதனால இந்த ஜகத்துவானது 2 பேருமே பொதுவானது. திருமணம் அதுதான் சொல்ல, நான் எல்லா வஸ்துக்களையும் வியாபிச்சிருக்கேன். எப்படி தெரியுமோ, என்னுடைய சுரூபத்தினாலையும் தர்மபுத ஞானத்தாலையும் வியாபிச்சிருக்கேன். அதே போல பிராட்டியும் அவருடைய தர்மபுத ஞானத்தாலையும் அவருடைய சுரூபத்தினாலையும் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கேன். வியாபிக்கிறது மட்டும் இல்லை, நானும் இவற்றெல்லாம் நியமிப்பேன், அவளும் நியமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பெருமாள் சொல்ல யாருக்கு விசேஷம். அதனால்தான் சுவாமி பாஷ்யக்காரர் கத்தியத்தை சொல்லும்போது பகவன் நாராயணாதிபதானுரூப சுரூப சீலா ஜன்மதிகாரியா இருக்கு ஞானகுணம் 19 சொல்லிட்டு போற. எப்படி பகவன் நாராயண சுரூபத்தை பிராட்டியுடைய சொரூபம், அவருடைய ரூபம், அவருடைய குணம் எல்லாம் நாராயணனுக்கு அதிபதாக ஏற்றதாக இருக்கு. அதாவது பகவானுடைய சொரூபத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சொரூபம் இருக்கு, பகவானுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ரூபமே இருக்கு. இப்படி எல்லாம் எல்லாத்தையும் ஒரு இது இதெல்லாம் அதுக்கு பெரிய ஜனங்களுடைய வியாக்கியானத்தை நம்ம பேசுவாக்கே. அவர் என்ன சொல்ற, இவருடைய சொரூபம் அவனோட ஒத்த சொல்லலாம் அப்படி இருக்கை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதை கொண்டே பெரிய வியாக்கியானம் சொல்ற, விராட்டிக்கு ஸ்வரூபத்தினாலே ஜெகத் வியாப்தி ஊற்றுன்னு சொல்ற. அவன் என்ன விராட்டி அணு, அவள் எல்லாத்தையும் பரவி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. இப்ப பெரிய வியாக்கியானத்திலே சொல்ற, அவள் விகு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கா, ஸ்வரூபத்தாலே வியாபிச்சிருக்கா அப்படின்னு சொல்ற. நம்ம சம்பிரதாயத்தான் பிராட்டிக்கு சொரூபத்தினாலே வியாபிக்கணும். இந்த தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல பிராட்டிக்கு சொரூப வியாப்தி கிடையாது. தர்மபுர ஞானத்தை நம்மளை போல தர்மபுர ஞானம் வியாபிக்கிறதா சொல்லுவாங்களாம். அதனால இப்போ சுவாமி தேசிகனும் பெரிய வாச்சாக்குள்ள 2 பேருமே பிராட்டியுடைய ஸ்வரூபமே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப அதனால பிராட்டிக்கு விபூத்தம் உண்டாது. எம்பெருமானுக்கு விபூத்தம் ஏற்று பண்ணியாச்சு. பிராட்டிக்கு விபூத்தம் உண்டா இல்லையான்னு அது சந்தேகம். அது விபூத்தம் ஒண்ணு ஒண்ணா அடிப்படையா சேர்த்து சுவாமி தேசியனுடைய
பட்சம் எல்லாத்தையும் சொல்லி ஒரு இந்த தென்னாச்சாரத்தை சேர்ந்தவா என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, விராட்டி ஜீவ வர்க்கத்தை சேர்ந்தவள். அதனால அவங்களுடைய சொரூபம் எல்லாம் ஜீவனுடைய சொரூபத்துக்கு போல அணுவா இருக்கு. அப்படி அணுவான பிராட்டி அவருடைய பிராட்டி அவருடைய ஆத்மஸ்வரூபம் உலகம் மொத்தம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றது தப்பு. அதாவது அவருடைய சொரூபம் எல்லா இடத்தையும் பரவி இருக்குன்னு சொல்றது தப்பு. ஏன்னா அவள் ஜீவனை போல அணு. இதெல்லாம் யாருடைய வார்த்தை? என்ன தென்னாச்சாரிய சம்பிரதாய சேர்ந்தவங்க. அதனால அவள் விகுன்னு சொல்லி அவள் சொரூபம் எல்லாத்தையும் பரவி இருக்குன்னு சொல்றது தப்பு. அப்போ பிரமாணங்கள் சொல்றது எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒளி பண்ணுவோம் வேண்டாமா அப்படின்னா அப்ப எப்படி சொல்றோம்னாக்க இதெல்லாம் அவளுடைய இலக்கியம். பிராட்டி சுரூபம் அன்பா இருக்கப்போ அவங்களுடைய தர்மபூஜை ஞானம் விபுவா இருந்தால அது உண்மையா பரவி இருக்கா அப்படின்னு எப்படி ஒரு வேளை அப்படி சொல்லலாமே அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லக்கூடாது. எங்க நேரடியா சொல்லிருக்கோம் அதனால சுரூபம் தான் சொல்றோம். ஜீவனுடைய தர்மபூஜை ஞான பரவி இருக்க மாதிரி பிராட்டியின் தர்மபூஜை ஞானம் பரவி இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா பிராட்டிக்கு விபத்துவம் வராது. அவங்க பிராட்டிக்கு விபத்துவம் உண்டு அப்படின்னு சொன்னா அவருடைய சொரூபம் எல்லா இடத்தையும் பரவி இருக்கு வரணும். அவங்க எம்பெருமான் பிராட்டி எம்பெருமான் ரெண்டு பேருடைய சொரூபம் விபு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பிராட்டி ஜீவ வர்க்கத்தை ஏன் சேர்க்கிறாளா? அதுக்கு என்ன காரணம்? இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு லட்சணம் சொல்றான். என்ன லட்சணம் சொல்றாங்கன்னா பரதந்திர சேத்தனத்துவம். பரதந்திரம்னா என்ன? இன்னொருத்தருக்கு அடிமையா இருப்பது. அதாவது பிறருக்கு அதீனமா இருக்குது. அதுதான் ஜீவன லட்சணம் சொல்றான். இது எல்லாரும் விட்டுருக்கா. பந்த ஜீவன் முத்த ஜீவன் நித்திய ஜீவன் எல்லாருமே எம்பெருமானுக்கு பரதந்திரன் அப்படின்னு விட்டுருக்கா. அப்ப பரதந்திர சேத்தனத்துவம் ஜீவலட்சணம். ஆக இவர்கள எல்லாருமே ஜீவாத்மாக்கள் அப்படின்னு முதல்ல ஜீவ லட்சணத்துக்கு சொன்னான். இப்ப பிராட்டி எப்படிப்பட்டவள்? அவளும் அறிவுடையவள். எம்பெருமானுக்கு பரதந்திர அதான் அதிகமா இருக்கா. எம்பெருமானுக்கு அவள் அடங்கி இருக்கா பரதந்திரியா இருக்காது நாம ஒத்துருக்கோம். தேசிய சமுதாயத்தில் ஒத்துட்டு அவளும் ஒத்துட்டு இருக்கா. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஜீவ லட்சணத்துக்கு பரதந்திர சேர்த்தம் முன்னோடியே ஒத்துருக்கா. ஆக இந்த பரதந்திரனா இருப்பதனால அவர்கள்லாம் சேத்தனர்கள். அப்போ அதனால பிராட்டி ஜீவகோட்டியில சேர்ந்தவள். ஆக இப்படிப்பட்ட ஜீவர்களுக்கு சேர்ந்த இவங்களுடைய சொரூபம் வந்து அணுவாதான் இருக்கணும். அதனால அணுவா இருக்கனால இவள் ஜீவகோட்டியில சேர்ந்தவள். இவள் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவளுக்கு எல்லாத்தையும் இருக்கான்னு சொன்னா எப்படி சொன்னா தர்மபுரம் இருக்கான்னு சொல்லணும். சுரூபம் தான் இருக்கான்னு சொல்லக்கூடாது. அதனால இவள் ஜீவகோட்டியில சேர்ந்தவள் தான் அப்படின்னு சொல்றா. அது சங்கரையார். அப்ப சுவாமி சேர்த்து சொல்ற இல்லப்பா பரதந்திர அதாவது பரதந்திரம் இன்னொருத்தருக்கு அடங்கி நடக்கிறது பரதந்திரம். அது மட்டும் ஜீவலட்சுமி இல்லை. ஒரு வஸ்துக்கு லட்சணம் சொல்லணும்னா அது சுபாவம் தன்மை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதான் லட்சணம் சொல்லணும். இப்போ ஜீவாத்மாக்கள் பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எறும்பு வரை இருக்கு. எல்லா ஜீவாத்மா எல்லாமே பரமாத்மாவுக்கு பரதந்திரங்கள் தான். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ
பரமாத்மாவுக்கு மட்டும் இவர் பரதந்திரர் இல்ல, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ஜீவாத்மாக்கள் பரதந்திரர். அதாவது அதனால பரதந்திரா இருக்கிறது மட்டும் லட்சணம் சொல்லக்கூடாது. பின்ன என்ன சொல்ல, எம்பெருமான் பிராட்டி இருவருக்கும் சேதனாய் இருக்கை. அதாவது பரதந்திரம் ஒருத்தருக்கு பரதந்திரம், அந்த பரதந்திரம் என்ன எம்பெருமான். ஆனா நாம எப்படி பரதந்திரம்னா பிராட்டிக்கு பெருமாளுக்கு சேர்த்து, அப்ப நாம உபய பரதந்திரர்கள். அதனால உபய பரதந்திரத்தை சதி சேதனத்துவம் அப்படின்னு சொன்னா இந்த ஜீவலட்சணம் பரமாத்மாவுக்கு வராது. அதனால இப்போ பரமாத்மா சேத்தனமா இருக்கான், ஆனா பரதந்திரம் கிடையாது. அவனுக்கு பரதந்திரத்துவம் கிடையாது, ஆனா சேத்தனத்துவம் இருக்கு. யாருக்கு? எம்பெருமானுக்கு. அவன் யாருக்கு பரதந்திரம் கிடையாது. அதனால பிராட்டிக்கும் அவளுக்கு இன்னொருத்தருக்கு அவள் எம்பெருமானுக்கு வேணா பரதந்திரம் இருக்கலாம், ஆனா அவள் நமக்கு பரதந்திரம் இல்லை. அதனால அவளுக்கும் அந்த பரதந்திரம் இது வராது. அப்ப எம்பெருமான போல பிராட்டியும் பெருமாளும் அவளை தவிர்த்து மீதி பேருக்கெல்லாம் தான் அந்த சேதன ஜீவலட்சணம் வரும். அதனால பிராட்டியும் பரதந்திரம் இருக்க முடியாது. ஆக உபய பரதந்திரத்தை சேத்தனம்னு சொன்னா இந்த லட்சணம் பிராட்டிக்கு வராது. ஜீவலட்சணம் பிராட்டிக்கு வராதனால அவள் ஜீவவர்க்கத்தை சேர மாட்டா. அவள் ஜீவனுக்கு சேர்றது என்ன? அப்ப பின்ன சேர்க்கிறது அவள் ஈஸ்வர கோடி தான் சேர்க்கணும். ஈஸ்வர கோடி இருந்தா இவள் ஜீபு, ஜீவ கோடி இருந்தா இவள் ஆனு சொல்லணும். இப்ப இவள் ஈஸ்வர கோடி இருந்தா இவள் ஜீபு. இதுதான் தேசத்துடைய சித்தாந்தம். ஆக இப்படிதான் சொல்லிட்டு அதுக்கு மேல பெருமாளே சொல்ற இந்த குணத்தினாலையும் சுரூபத்தினாலையும் எல்லா வஸ்துக்களையும் நாங்க வியாபிச்சிருக்குமே, இது எங்க ரெண்டு பேருக்கும் பொது. இப்போ இது வரைக்கும் எனக்கும் பிராட்டிக்கும் பொதுவான விஷயத்தை சொல்லிட்டேன். இப்போ அவளுக்கு தனித்தன்மைகள் உண்டு, எனக்கு தனித்தன்மைகள் உண்டு. அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. எங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கும் வேற்றுமை இருக்கு. அது என்ன சொல்ற கேளு. பிராட்டி எனக்கு சேஷப்பூட்ட, அதாவது எனக்கு அடிவளா இருக்கா. ஆனா மற்ற எல்லா வஸ்துக்களுக்கும் அவன் ஈஸ்வரியா இருக்கா. ஈஸ்வரின்னா என்ன? எல்லாத்தையும் நியமிக்கக்கூடியவளா இருக்கா. அதே அந்த பிராட்டி எனக்கு வல்லபையா இருக்கா, அதாவது வல்லபையில வேண்டியவளா இருக்கா, எனக்கு அபிமதி பிடித்தவளா இருக்கா. இது பிராட்டி. இது என்ன புரியுதா? அதாவது பிராட்டி எனக்கு சேஷபூத, பிராட்டியும் பெருமாளுக்கு சேர்ந்து நீங்கள்லாம் எல்லாத்தையும் சேஷபூதர்கள். ஆனா
பிராட்டி எனக்கு மட்டும்தான் சேஷம், உங்களுக்குலாம் அவள் சேஷி. பிராட்டியானவள் எனக்கு சேஷம், எனக்கு அடிமை. ஆனா உங்களுக்கெல்லாம் அவள் சேஷி என்ன போல. அதே பிராட்டி எனக்கு ரொம்ப வல்லது, எனக்கு பிடிச்சவளா இருக்க, வேண்டியவளா இருக்கா. இப்ப என்னுடைய தன்மை என்ன, அவளுக்கும் நான் எஜமான், அவளே நான் என்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கேன். இந்த ஜகத்து இருக்க, இந்த லோகத்துல அதையும் நான் தான் நியமிக்கிறேன். இது நான் சொல்லப்பா, இது வேதமே சொல்லியிருக்கு. அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிராட்டி பகவானுக்கு சேஷ பூஜையாக அறிவளாக இருக்கா அப்படின்னு கொண்டு அவளை எப்படி ஜகத்துக்குதான் ஈஸ்வரியா சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வியே கேட்கக்கூடாது. பெருமாளுக்கு அவ அடங்கி இருக்கிறதுனால ஜகத்துக்கு ஈஸ்வரியா இருக்க கூடாதுன்னு சொல்லவே கூடாது. அதனால அவள் பகவானுக்கு சேஷ பூஜையா இருப்பதனால அவள் ஜெகத்தெல்லாம் நியமிக்க முடியாது, அவள் நியமிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மேல இன்னும் சொல்றாரு, அஸ்யா மமஜ சேஷம் ஹி விபூதி உபயாத்மிகா புத்தி சிரம் மத் சாஸ்திரேஸ்வ விமானதா. இதுதான் இங்க உபயாத்மிகா விபூதி உபயாத்மிகா. அஸ்யா அஸ்யா மமஜ சேஷம் ஹி விபூதி உபயாத்மா. அஸ்யா அஸ்யாஹ அஸ்யாஹ மமச்ச. அஸ்யாஹன்னா பிராட்டி, பிராட்டி நான் எனக்கு. இவைகள்லாம் இந்த விபூதிகள்லாம் சேஷங்கள். ஆனா இந்த விபூதிகள்லாம் இவளுக்கு சொத்து, இவளுக்கு சொத்து, எனக்கு சொத்து, இப்படின்னு வேதாந்தங்கள்லாம் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் இங்க விபூதி உபயாத்மிகான்னு போட்டு உபவ் ஆத்மனோ எஸ்யாக அப்படின்னு பிரிக்கணும். அப்படி பிரிச்சுதான் என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த விபூதி பிராட்டி எம்பெருமான் ஆகிய எங்கள் இருவரையுமே ஆத்மாவாக கொண்டது அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த விபூதிக்கு பிராட்டியும் எம்பெருமானும் ரெண்டு பேருமே ஆத்மா. இப்போ இந்த இந்த சொத்துக்களுக்கெல்லாம் இவர்கள் ஆத்மா சொன்னா அதை இப்படி மாற்றி சொல்லணும். இந்த சொத்துக்கள்லாம் அவர்களுக்கு சரீரமாக இருக்கு அப்படி சொல்லணும். இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ரெண்டு பேரும் ஆத்மா. அப்ப இந்த சொத்துக்களுக்கு இந்த சொத்துக்கள் அவர்களுக்கு என்ன ஆகும்? இந்த சொத்துக்களுக்கு அவர்கள் எஜமானர்கள் சொன்னார் அவ ரெண்டு பேருக்கும். அப்போ இந்த சொத்து அவளுக்கு என்ன ஆகணும்? இந்த சொத்துக்கு அவர்கள் ரெண்டு பேரும் ஆத்மா. அப்போ இந்த சொத்துக்கு இந்த சொத்துக்கு அவர்கள் என்ன ஆகணும்? இந்த சொத்துக்கள் அவர்கள் என்ன ஆகணும் அப்படின்னா சரீரமாகும். சரீரம் என்ன? அவருடைய நியமனத்துக்கு உட்பட்டதா. அப்ப இப்ப
இப்போ ரெண்டு பேரும் சொன்னதா அப்ப என்னாச்சு பிராட்டிக்கு எம்பெருமானுக்கு அடிமையா இருக்கு பகவத் சேஷத்துவம் உண்டு. இன்னொரு விசேஷம்னா அவர் ஜகத்துக்கு சேஷித்துவம். எம்பெருமானை பத்தி கவலையே கிடையாது. எம்பெருமான் யாருக்கும் சேஷபூதம் கிடையாது. பிராட்டி எம்பெருமானுக்கு மட்டும் சேஷபூதை அடிமையா இருப்பாள். நமக்குதான் அடிமையா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பிராட்டி எம்பெருமானுக்கு சேஷபூதை அடிமையாக இருப்பவள். ஆனால் அதே பிராட்டி ஜகத்துக்கெல்லாம் உரிமையா இருப்பதனால அவள் நமக்கு சேஷியாக இருக்கிறார்கள். அதனால பிராட்டிக்கு ஒரு இடத்துல சேஷத்துவம், இன்னொரு இடத்துல நியந்திருத்துவம், அதாவது ஜெகத் சேஷித்துவம். இதுதான் பிராட்டிக்கு தனியான ஒரு பெருமை. இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுல. அதனால இப்போ இது நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் புரிஞ்சு போடும். இது அடுத்த வாரத்துல இருந்து நம்ம இன்னும் 10 பக்கம் போறது. போகணும்னா அடுத்த வாரம் சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க முடிவு பண்ணி சொன்னாங்க தோற்றத்தான். அதனால இப்போ பிராட்டிக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஜெகத்காரணத்தும் உண்டு. அவள் நமக்கு சேஷியாக உண்டு. அவளுக்கு மோட்சத்துவம் உண்டு. அவளுக்கு நமக்கு எல்லாம் சேஷியா இருக்கும் தண்ணி. அவள் ஜீவ கோட்டில சேர்ந்தவளில்லை. அவள் ஜீவு. அவள் சொரூபத்தினாலே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கா அப்படின்ட்டு சுவாமி தேசிய பட்சத்தை உறுதியா சொல்லப்படுறது. இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு பல பிரமாணம் விஷயம் எடுத்துருக்க. அதனால இதோடு நிறுத்திப்போம். அடுத்த வாரத்துல இருந்து அதாவது தனி நியாயம், தனி நியாயத்துல ஸ்தோத்திரம் வந்து ஆரம்பிக்கும். கவிதா இருக்கு. வேதாந்த இது வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃபோ ஏதாவது கிடைச்சதுன்னா ஃபாலோ பண்றது உங்களுக்கு சௌரியமா இருக்கும். அது எப்படி அதனால இந்த புத்தகத்தை வச்சு சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி.